வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து டூன் பார்ட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ஹெல்ஸ்ஃபில்.கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை வந்து என்னன்னா, இந்த படம் நான் பார்த்து எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் இது வந்து இந்த படத்தோட ரிவ்யூவே. ஓகேங்களா, இந்த படத்தில் வந்து இந்த பால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவையும் தன்னோட ராஜாங்கத்தையும் கிட்டத்தட்ட இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும், அதாவது இவங்க வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பால் வந்து ஃப்ரீமன் சொல்லப்படுற ஒரு கிண்டத்துக்கு வராரு. அந்த கிண்டத்துல தான் நான் அந்த இமேஜினேஷன்ல பார்த்த அந்த பொண்ணான சானின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு அங்கே இருக்கா. தென் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஹெல்ப்பை கேட்கும்போது எனக்கு வந்து இந்த ஹார்கோனன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப் ஆளுங்களை வந்து நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க தான் என் அப்பாவையும் கிண்டமையும் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் கேட்கணும். சமயத்தில் நீ வந்து எங்களில் ஒருத்தன் இல்லை, ஸோ எங்களில் ஒருத்தன் ஆனாதான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் பால் வந்து அங்கே தங்கி அவங்களோட மொழியிலேருந்து கலாச்சாரத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து இவர் வந்து ஒன்று கற்றுக்க வர்றாரு. இன்க்ளூடிங் அந்த ஸ்டாண்ட் வார்ம் இருக்குல்ல, அந்த மண்புழுவில் வந்து ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிகிட்டே வர்றாரு. அதே நேரத்தில் கூட தன்னோட அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிற்றுல வந்து ஒரு குழந்தையோட. தென் வந்து அந்த அம்மா வந்து அங்கே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த குடிக்க வச்சுன்னா அது வந்து பாய்சன் தெரிய வருது. தென் வந்து அவங்க என்ன இறக்காம உயிரில் இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து பூரா அந்த ப்ராஃபஸில் வந்து எழுதப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் நம்புற அந்த சமயத்தில் வந்து தென் நம்ம ஹீரோவான பால் தான் அவங்களை காப்பாற்ற வந்து சேவியர் அப்படின்ற விஷயமும் வந்து அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் தென் வந்து இவங்க அவங்களோட அம்மா உயிரோட இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பால் வந்து இந்த மக்களோட சேர்ந்து போராடுறதுக்கு ரெடியா இருக்காது. கடைசியில அந்த ஹார்கனன் சொல்லப்படுற அந்த கும்பலை வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா, தன்னோட கிங்டம்க்கு வந்து அவங்கள பதில் சொல்ல வச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையை. கடைசியில் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து முடிவில்லை, இது வந்து இன்னொரு வரப்போகிற ஒரு பெரிய போருக்கான ஆரம்பம்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. மேபி டூன் பார்ட் 3 வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். இந்த டேரக்டர் வந்து விஷுவல்ஸில் குறைய வைக்க மாட்டார். அதே மாதிரி இந்த படத்துலையுமே டூன் படத்துலையுமே விஷுவல்ஸ்க்கு குறையே கிடையாது. சினிமோட்டோகிராஃபியும் சரி விஷுவல்ஸும் சரி டாப் நாச்சா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட கதை வந்து ஏற்கனவே ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். ஓகேங்களா, ஒருத்தர் வருவான், வந்துட்டு இவன் வந்து மக்களோட மக்களாக இருப்பான், தென் அவன் வந்து காப்பாற்றுவான். ஸோ யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். மேபி தேர்ட் பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் வெல் ரிட்டர்னாக பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் வந்து 3.5 இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி ரிவ்யூ சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.